வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சிக்கன் கிரேவி அப்புறம் ஆலு பரோட்டா சப்பாத்தி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. என்னென்னா, எனக்கு நேற்று கமெண்ட் செக்ஷனில் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க எப்படி சத்து மாவு ரெடி பண்ணுறதுன்னு. அது ஒன்றும் இல்லை, அது சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே போய் மல்டிகிரெயின் பேக்கெட் அரைக்காமல் விற்கும். அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சு அது தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எல்லா பேக்கெட்டும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆற வச்சுட்டு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ 1 இல்லைனா 2 ஸ்பூன் போட்டு அது தண்ணியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிண்ணத்தில் ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ 15 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை கீழே இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இறக்கி வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அதை எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஊட்டும்போது நல்லா அதை கிண்டணும். அந்த காற்றுல நான் இன்னும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அது நல்லா ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஆறி, அதாவது கட்டி கட்டியாக ஆயிரும். அந்த மாதிரி விடக்கூடாது. கிண்டி நல்லா ஆற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் அது பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுடணும். ஸோ அதே மாதிரி நான் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, வழக்கம் போல் நம்மளுக்கு டின்னர் பண்ண வேண்டிய டைம் வந்திருக்கும். சொன்ன மாதிரி சிக்கனும் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலு பரோட்டா அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த மசாலாலாம் பண்ணிவிட்டு கடையில் கறி வாங்கிட்டு எல்லாம் நல்லா அனுப்பிடுது. நெக்ஸ்ட்டு அந்த மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஆலு பரோட்டாக்கு ஆலு பண்ணிவிட்டு அதையும் விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அதையும் பீல் பண்ணி எல்லாம் பண்ணி மேஷ் பண்ணி ஸோ அதுக்கும் மசாலா ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சைட் பை சைடு இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா கடைசியாக சப்பாத்தி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் பண்ணும்போது ஆலு பரோட்டாக்கும் கிளிப்ஸ் போட்டிருப்பேன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி மேஷ் எடுத்து அந்த ஆலு அந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ அதை நல்லா ரோல் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை தவாவில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் நிறைய விட்டு பண்ணணும் அந்த சப்பாத்திக்கு, அதுவும் ஆலு சப்பாத்தி பரோட்டாக்கு. ஸோ அது ஆயில் நல்லா விட்டு பண்ணால் நல்லா சாஃப்டியாக வரும். கடைசியாக சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க.